அனைவருக்கும் வணக்கம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம், அதாவது மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த கிரகணத்தால் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணமானது மகம், பூரம், பரணி, உத்திராடம் மற்றும் உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரங்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழலை கொண்டு வரக்கூடிய அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அனைத்து ராசியினருடைய வாழ்க்கையிலையும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை கொண்டு வர இருக்கிறது அப்படின்னும், இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் எந்த ராசிக்கு என்ன சவால்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதையும், இந்த சவால்களை தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்தும் நாம விவரமா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த கிரகணத்தை எப்போதுமே கிரகணம் அப்படின்னு பார்த்தாலே இந்த ராசிக்கெல்லாம் பல விஷயங்கள் மாறுபட்டு நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தால் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், யாருக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுது, யாருக்கு ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்துடலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாங்க. ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகள் இப்போது நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க, ஆனால் நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், முக்கியமாக ஒரு சுபகாரியத்தை எடுக்கணும், செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருதா? அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம தோஷம் நிவர்த்தி செய்யணுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த சந்திர கிரகணத்தால் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியங்களை அடைவதில் சிரமங்களை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம். பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் வெளிப்படையாக பேச்சுவார்த்தைகள் செய்வது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் மிகவும் கவனமான காலகட்டமாக பார்த்து கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு மேஷராசிக்காரர்கள் லட்சியங்களை அடையிறதுல சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறதும் நல்லது தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சந்திர கிரகணத்தால் உண்டாகக்கூடிய இந்த பிரச்சனைகளை தவிர்க்க ஓம் சோம் சோம் சோமாய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் சந்திர கிரகண நாளில், சந்திர கிரகண நேரத்தில் உச்சரித்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிதாக எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு அதாவது ஓம் சோம் சோமாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து பாருங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். முன்னர் என்றோ ஒரு நாள் செய்த தவறு தற்போது மீண்டும் தலை தூக்கக்கூடிய ஒரு நேரமாக கூட அமையலாம். தொழில் வாழ்க்கையில் பொறுப்புகள் இப்போ அதிகரிக்கும். சக ஊழியர்களோடு புரிதலை நீங்கள் கொண்டு வருவதன் அவசியம் அதிகரிக்கும். குறிப்பிட்டு நீங்கள் சக ஊழியர்களோடு நல்ல ஒரு இணக்கமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் முடிந்ததும் அரிசி, பால் அல்லது சர்க்கரை போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுக்கறது நல்லது. இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டவை அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மிதுன ராசி. புதன் கிரகத்தை ஆளக்கூடிய அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் அடிப்படையில் பேச்சாற்றல் கொண்டவர்களாகவும், இருப்பினும் இன்றைய தினம் அவர்களுடைய திறமைக்கு மாறாக விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னும், தேவையற்ற தலைப்புகளில் நீங்கள் தலையிட்டு சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. உங்களுடைய வேலையை மட்டும் பார்க்கறது நல்லது. அதே போல் நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் யோசித்து, 1-2 முறை யோசித்து பேசுகிறது நல்லது. அதனுடைய விளைவு அறிந்து பேசுகிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, விஷ்ணுவினுடைய நாமத்தை உச்சரியுங்க. பசுவுக்கு பசும் புல்லை அளிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
அடுத்ததாக கடகராசி. சந்திரன் ஆட்சி செய்வதால் இன்று நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அவர்களை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. குறிப்பாக பண விஷயத்தில் நெருக்கடி அதிகரிக்கலாம். கடன் பிரச்சனைகள் உங்களுடைய மன அமைதியை சிதைக்கலாம். குழப்ப நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லது. ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்க. திடீர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறித்து கொள்வது ரொம்பவே நல்லது. இதே போல் கடகம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்கிறது சிறப்பு. பச்சரிசி பொங்கல் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசி கொண்டவங்க தங்களுடைய தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டிலுமே மாற்றங்களை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். தொழில் வாழ்க்கையில் கூட்டாண்மையில் பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடலாம். அதே நேரம் மன வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே கூட்டணி வலுப்பெறும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறது நல்லது. முடிந்த அளவுக்கு நீங்கள் தன்மையாக நடந்து கொள்வது நல்லது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது சிறப்பு. சூரிய நாமத்தை உச்சரிப்பது நல்லது. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரும். இதனுடைய தாக்கம் தினசரி வழக்கத்தை பாதிக்கலாம். சிறிய பிரச்சனைகள் குறித்து அதிகம் யோசிக்க வேண்டாம். நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறது நல்லது. எதிர்பார்த்த வெற்றியை காண்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இயலாதவங்களுக்கு அரிசி மற்றும் பருப்பை தானமாக கொடுக்கிறது பரிகாரமாக சொல்லப்படுது. அடுத்ததாக துலாம் ராசி. படைப்பாற்றல் மிக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில் வாழ்க்கையில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம். காதல் வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டாகலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதலான கவனம் செலுத்துறது நல்லது. உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் கூடாது. பதற்றமான சூழ்நிலையை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் பரிகாரமாக உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மந்திரத்தை 18 முறை உச்சரித்து வாங்க. நிச்சயமாக அதுவே உங்களுக்கு பரிகாரமாக அமையும். அடுத்ததாக விருச்சகம். விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் சொத்து விவகாரங்கள் தொடர்பான அலைச்சல் வந்து செல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை இடம் நீங்கள் மறைத்த உண்மை பல நாட்களுக்கு பிறகு இன்று வெளிவரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உண்மை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சலசலப்பை உண்டாக்கலாம். தொழில்முறை பயணமாக நீங்கள் வெளியூர் செல்ல வாய்ப்பு காணப்படுது. பயணங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யுங்க. பரிகாரம் தேங்காய் மற்றும் 7 வகை தானியங்களை அனுமனுக்கு படைத்து முறையாக வழிபாடு செய்யுங்க. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி கொண்டவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களை சவால்கள் எழலாம். குறிப்பாக பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட முடியாது. அதை தவிர்க்கலாம். திருமணம் முடிந்தவங்க தங்களுடைய அண்டை வீட்டாரோடு வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். உடன் பிறந்தவர்களுடன் காணப்படக்கூடிய மனஸ்தாபங்கள் அதிகரிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் குறித்த கவலை உங்களுக்கு அதிகரிக்கலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தா நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமத்தில் திலகத்தை இடுவது நல்லது. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசியை கொண்டவங்க எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடலாம். குறிப்பாக மருத்துவ செலவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் அவசர முடிவுகள் கூடாது. ஆடம்பர செலவுகளும் கூடாது. பணியிடத்தில் பொறுமை காப்பது அவசியம். அதே போல் தன்மையாக நடந்துக்கிறது அவசியம். நீங்கள் சக்தி வாய்ந்த மகா மிருதியற்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது இப்போ உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. கடுமையான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மன அழுத்தம் பாதிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது. ஆன்மீகத்தில் நேரம் செலவிடுவது, தியானம், யோகா போன்றவை உங்களுக்கு நல்ல ஒரு உதவியை கொடுக்கும். சனி பகவானுக்கு கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றுவது பரிகாரமாக அமையும். அடுத்ததாக மீனராசி. மீனராசி கொண்டவங்க உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகமாக இது பார்க்கப்படுது. அதே போல் குழந்தை பருவ அச்சம் மீண்டும் தலை தூக்கலாம். ஆழ்மனதில் புதைந்திருந்த குற்ற உணர்வு மீண்டும் வரலாம். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்க வேண்டியது அவசியம். அதே போல் உங்களுக்கு உறவுகளுக்கு இடையில் காணப்படக்கூடிய தேவையற்ற குழப்பங்களுக்கு தீர்வு காண வேண்டியது கட்டாயம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு பல வகை தானியங்களை உணவாக கொடுக்கறதே பரிகாரமாக சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.